गुरु ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परब्रह्मा तस्मै ஸ்ரீ குருவே நமக. வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் யுவஸ்ரீ விஷ்ணு சித்தன். நம்ம சேனல்ல சொல்லுகின்ற ஆன்மீக தகவல்கள், ராசி பலன் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க இப்ப பஞ்சாங்க குறிப்புகள் குறித்து பார்க்கலாம். செப்டம்பர் மாதம் 12ஆம் தேதி இன்றைய கிழமை வியாழக்கிழமை, ஆவணி மாதம் 27ஆம் தேதி. இன்றைய திதி நவமி திதி. இன்றைய நட்சத்திரம் மாலை 6:31 மணி வரை மூலம் நட்சத்திரம், அதற்கு பின்பு பூராடம் நட்சத்திரம். இன்றைய நல்ல நேரம் மதியம் 12:15 மணி முதல் 1:15 மணி வரை, மாலையில் 6:30 மணி முதல் 7:30 மணி வரை. இன்றைய ராகு காலம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. இன்றைய குளிகை நேரம் காலையில் 9 மணி முதல் 10:30 மணி வரை. இன்றைய யமகண்ட நேரம் காலையில் 6 மணி முதல் 7:30 மணி வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரக்காரர்கள் பரணி நட்சத்திரக்காரர்கள். இன்றைய கிரக நிலவரங்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம். ரிஷபத்தில் குரு பகவான், மிதுனத்தில் செவ்வாய், சிம்மத்தில் புதன் மற்றும் சூரியன் ஆகியோர் சேர்க்கை பெற்றிருக்கிறார்கள். கன்னியில் கேது மற்றும் சுக்கிரன் ஆகியோர் சேர்க்கை பெற்றிருக்கிறார்கள். தனுசில் சந்திரன், கும்பத்தில் சனி பகவான், மீனத்தில் ராகு ஆகியோர் உள்ளார்கள். தற்போது 12 ராசி பலன்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் ராசியிலிருந்து தைரிய வீரிய விஜயஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கின்றார். சந்திர பகவான் ராசியிலிருந்து பாக்யஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். தந்தை வழியில சிறு சிறு செலவினங்கள் இருக்கக்கூடிய சூழல்கள் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கின்றது. ஒரு சிலருக்கு தந்தை வழியில சின்ன சின்ன வாக்குவாதங்கள், கருத்து மோதல் பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. தந்தை வழியில உங்களுடைய வேலைகளுக்காக முயற்சிகள் செய்யக்கூடிய எண்ணங்கள் இன்றைய தினத்தில் அதிகமா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகுதியாக இருக்கின்றது. தந்தைக்கு மனதளவுல சின்ன சின்ன விரக்திகள் இருக்கக்கூடிய சூழல்கள் இன்றைய தினத்தில் அதிகமாக உள்ளது. வெளிநாடு ரீதியிலான முயற்சிகளை மேற்கொள்ளும் எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். வெளிநாடு சார்ந்த முயற்சிகள் மேற்கொள்ளும் நபர்களுக்கு அதன் வழியிலான செலவினங்கள் இருக்கக்கூடிய சூழல்கள் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கின்றது. கோவில் சார்ந்த இறை பணிகளை மேற்கொள்ளும் எண்ணங்கள் ஒரு சிலருக்கு அதிகமாக இன்றைய தினம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. அரசியல் ரீதியிலான முயற்சிகள்ல ஈடுபாடுகள் இன்றைய தினத்தில் ஒரு சிலருக்கு அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. ஒரு சிலருக்கு தெய்வ திருப்பணிகளை மேற்கொள்ளும் எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். கோவில் சார்ந்த பராமரிப்பு வேலைகள், கட்டுமான பணிகள் சார்ந்த விஷயங்கள், பூஜை பிரார்த்தனை சம்பந்தமான விஷயங்கள், இந்த மாதிரியான விஷயங்களை மேற்கொள்ளும் பொழுது அதன் வழியில செலவினங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் அதிகமாக உள்ளது. அதிகாரம் மிக்க பதவிகள் தேடி வரக்கூடிய சூழல்கள் ஒரு சிலருக்கு அதிகமாக இருக்கின்றது. ஒரு சிலருக்கு வாரிசு வேலைகளுக்கான வேலை ரீதியிலான முயற்சிகள்ல ஈடுபாடுகள் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கின்றது. மருந்துகள் எடுக்கக்கூடிய விஷயங்கள்ல கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது. டாக்டரிடம் ஆலோசனை பெற்று சாப்பிட வேண்டியது மிகவும் முக்கியமானதாக இன்றைய தினம் இருக்கின்றது. பாரம்பரிய நோய் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு உடல் நிலையில கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது. வயிறு சார்ந்த தொந்தரவுகள் ஒரு சிலருக்கு தேவையில்லாத இடையூறுகளை தருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. ஒரு சிலருக்கு பணியிலிருந்து வெளியேறும் எண்ணங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கிறது. பூர்வீக சொத்துகள், தந்தை வழி சொத்துகள், வெளிநாட்டு சொத்துகள் இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஏதாவது கருத்து மோதல்கள் இருக்கலாம், செலவினங்கள் அதிகரிக்கலாம், இல்லைன்னா வழக்கு சார்ந்த பிரச்சனைகள் வருவதற்கும் வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கின்றது. புண்ணிய காரியங்களுக்கான செலவினங்கள் ஒரு சிலருக்கு அதிகமா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. புனித பயணம் சார்ந்த விஷயங்கள் குறித்த முயற்சிகளுக்கு செலவினங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கின்றது. தெய்வ அருள் மூலம் ஒரு சிலருக்கு நோயிலிருந்து விடுபடக்கூடிய சூழல்கள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் மிகுதியாக இருக்கின்றது. மனைவியின் சகோதரர், சகோதரரின் மனைவி இவங்க வழியில பிரச்சனைகள் இருக்கலாம், இல்லைன்னா இவங்க வழியில செலவினங்கள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கின்றது.
வெளிநாடு சம்பந்தமான முயற்சிகள் கைகூடணும் அப்படின்னு முயற்சி செய்யக்கூடிய நபர்களுக்கு புதன்கிழமை தோறும் துளசி மாலை பெருமாளுக்கு அணிவிச்சு வரும் பொழுது உங்களுக்காக வெளிநாடு ரீதியிலான முயற்சிகள் விரைவிலேயே கைகூடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. வெளிநாடு சார்ந்த தடைகளும் நீங்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு மன ரீதியில சின்ன சின்ன பய உணர்வுகள் இருக்கலாம், பதற்ற உணர்வுகள் இருக்கலாம். புதிதான முயற்சிகள்ல நிதானங்கள் அவசியமானதாக இன்றைய தினத்தில் உள்ளது. பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு வெளிநாட்டு குடியுரிமை சார்ந்த விஷயங்கள் குறித்த முயற்சிகள் அதிகமாக இருக்கும். புதிதான விஷயங்கள் குறித்த எண்ண ஓட்டங்கள் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கும். நல்ல விஷயங்கள் குறித்த பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடுவதற்கு வாய்ப்புகள் மிகுதியாக இருக்கின்றது. கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு விரும்பிய பயணங்கள் போகும் சூழல்கள், நல்ல செயல்களுக்கான முயற்சிகள் இதெல்லாம் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கும். உங்களுடைய ராசியான நிறம் சிவப்பு நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் கற்பக விநாயகர் வழிபாடு. ரிஷப ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சுக்கிர பகவான் ராசியிலிருந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்வு பெற்று இருக்கின்றார். சந்திர பகவான் இன்றைக்கு ராசியிலிருந்து ஆயுள் ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். பிள்ளைகள் வழியில ஒரு சில கருத்து மோதல் பிரச்சனைகள் வரலாம், இல்லைன்னா பிள்ளைங்க வழியில ஏதாவது பிரச்சனைகள் இருக்கக்கூடிய சூழல்களும் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கின்றது. கர்ப்பிணி பெண்களாக இருக்கிறீங்கன்னா உங்களுடைய உடல்நிலை சார்ந்த விஷயங்கள்ல கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைய தினம் இருக்கின்றது. குழந்தைகள் மீது தனி கவனம் செலுத்த வேண்டியது அவசியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. பூர்வீக சொத்துகள் சார்ந்த பேச்சுவார்த்தைகள்ல ஈடுபட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதன் சார்ந்த விஷயங்கள்ல பேச்சுவார்த்தைகள்ல நிதானங்கள் அவசியம். வீண் கருத்து மோதல் பிரச்சனைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கின்றது. தாத்தா இருக்கிறார்னா அவருடைய உடல் நலம் சார்ந்த விஷயங்கள்ல கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைய தினம் இருக்கின்றது. தந்தை வழி உறவுகள், மாமன்மார் வழி உறவுகள், இந்த மாதிரியான உறவுகளுடனான பேச்சுவார்த்தைகள்ல ஏதேனும் மன வருத்தங்கள் இருக்கக்கூடிய சூழல்கள் இருக்கலாம், இல்லைன்னா பேச்சுவார்த்தைகள்ல கருத்து மோதல் பிரச்சனைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகுதியாக இருக்கின்றது. கலைத்துறை சம்பந்தமான வேலைகள், அரசியல் சார்ந்த துறைகள்ல இருக்கக்கூடிய நபர்கள், இவங்களுக்கு அவங்களுடைய துறைகள்ல சின்ன சின்ன இடர்பாடுகள் இருக்கக்கூடிய சூழல்களும் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கின்றது. ஒரு சிலருக்கு பிரச்சனை காரணமாக சொந்த ஊரிலிருந்து வேறொரு இடம் செல்லக்கூடிய எண்ணங்கள், முயற்சிகள் இதெல்லாம் இன்றைய தினத்தில் அதிகமா இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கின்றது. பூஜை, பிரார்த்தனை இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஈடுபட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு அவங்களுடைய வேலைகள்ல ஏதேனும் இடையூறுகள் இருக்கக்கூடிய சூழல்களும் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கின்றது. விஷ ஜந்துகள், ரசாயனம் சார்ந்த விஷயங்கள் இதிலெல்லாம் ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது மிகவும் முக்கியமானதாக இன்றைய தினம் இருக்கின்றது. எதிரிகள் வழியில சின்ன சின்ன இடையூறுகள் இருக்கக்கூடிய சூழல்கள் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கின்றது. உடல்நிலை சார்ந்த விஷயங்கள்ல கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைய தினம் இருக்கின்றது. எதிர்பாராத வகைகள்ல வீணான செலவினங்கள் அதிகரிக்கக்கூடிய சூழல்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. இன்சூரன்ஸ் சம்பந்தமான விஷயங்கள் குறித்த ஈடுபாடுகள் ஒரு சிலருக்கு அதிகமாக இருக்கும். உயில் சார்ந்த பேச்சுவார்த்தைகள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் மிகுதியாக இருக்கின்றது. மேற்கல்வி சம்பந்தமான விஷயங்கள்ல தகுதிகள் ரீதியில ஈடுபட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஏதேனும் சிறு சிறு பின்னடைவுகள் இருக்கக்கூடிய சூழல்கள் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கின்றது. மன ரீதியிலான உளைச்சல்கள் அதிகமாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் யோசிச்சு செயல்பட வேண்டியது மிகவும் முக்கியம். மன குழப்பங்கள் இன்றைய தினத்துல மிகுதியாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது. மனம் விரும்பிய நபர்கள் வழியில ஏதேனும் பிரச்சனைகளோ கருத்து மோதல்கள் இருக்கக்கூடிய சூழல்களோ இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கின்றது. சமய சடங்குகள் செய்யக்கூடிய இடங்கள்ல ஏதேனும் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய சூழல்களும் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கின்றது. இழந்த விஷயங்கள்ல மீட்டு எடுக்கணும் அப்படிங்கிற முயற்சிகள் ஒரு சிலருக்கு அதிகமா இருக்கும். என்னென்ன பொருட்களா இருக்கலாம், இல்ல பணமா இருக்கலாம், பதவியா இருக்கலாம், நல்ல பெயரா இருக்கலாம். இந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தை இழந்து அதனால நீங்க கஷ்டப்படுறீங்க, நீங்க நல்லாவே பண்ணியிருந்தாலும் அதையெல்லாம் இழந்திருக்கிறீங்க அப்படின்லாம் நீங்க
நினைக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து நல்ல பெயர் எடுக்கணும் அப்படின்னா சொர்ண பைரவநாத சுவாமி அப்படிங்கிற கோவிலில் போய் இறைவனை வழிபாடு செய்யும் பொழுது இழந்த பொருட்களை எல்லாம் மீட்டெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. நல்ல பெயர் ஒரு சிலருக்கு கெட்டு போயிருக்கும், பெயர் வந்து அவமானப்பட்டிருப்பாங்க, அசிங்கப்பட்டிருப்பாங்க. அவங்கெல்லாம் இந்த கோவிலில் போய் வழிபாடுகள் செய்யலாம். பதவி ரீதியில் நல்லா அவங்க இருந்திருந்தாலும் தேவையில்லாத பழிகள் விழுந்து அவங்களுக்கு ஏதாவது பதவி பிரச்சனைகள் வந்திருக்கும். அவங்களும் இந்த மாதிரி வழிபாடு முறைகளை பின்பற்றலாம். கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு பயணங்கள்ல இடையூறுகள் இருக்கலாம். ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான விஷயங்களை தவிர்க்க வேண்டியது அவசியம். மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்சூரன்ஸ் சார்ந்த விஷயங்கள் குறித்த முயற்சிகள் அதிகமாக இருக்கும். உங்களுடைய ராசியான நிறம் வெண்பட்டு நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் விநாயக பெருமான் வழிபாடு. ரிஷப ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சுக்கிர பகவான் ராசியிலிருந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்வு பெற்று இருக்கின்றார். சந்திர பகவான் இன்றைக்கு ராசியிலிருந்து ஆயுள் ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். பிள்ளைகள் வழியில ஒரு சில கருத்து மோதல் பிரச்சனைகள் வரலாம், இல்லைன்னா பிள்ளைங்க வழியில ஏதாவது பிரச்சனைகள் இருக்கக்கூடிய சூழல்களும் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கின்றது. கர்ப்பிணி பெண்களாக இருக்கிறீங்கன்னா உங்களுடைய உடல்நிலை சார்ந்த விஷயங்கள்ல கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைய தினம் இருக்கின்றது. குழந்தைகள் மீது தனி கவனம் செலுத்த வேண்டியது அவசியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. பூர்வீக சொத்துகள் சார்ந்த பேச்சுவார்த்தைகள்ல ஈடுபட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதன் சார்ந்த விஷயங்கள்ல பேச்சுவார்த்தைகள்ல நிதானங்கள் அவசியம். வீண் கருத்து மோதல் பிரச்சனைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கின்றது. தாத்தா இருக்கிறார்னா அவருடைய உடல் நலம் சார்ந்த விஷயங்கள்ல கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைய தினம் இருக்கின்றது. தந்தை வழி உறவுகள், மாமன்மார் வழி உறவுகள், இந்த மாதிரியான உறவுகளுடனான பேச்சுவார்த்தைகள்ல ஏதேனும் மன வருத்தங்கள் இருக்கக்கூடிய சூழல்கள் இருக்கலாம், இல்லைன்னா பேச்சுவார்த்தைகள்ல கருத்து மோதல் பிரச்சனைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகுதியாக இருக்கின்றது. கலைத்துறை சம்பந்தமான வேலைகள், அரசியல் சார்ந்த துறைகள்ல இருக்கக்கூடிய நபர்கள், இவங்களுக்கு அவங்களுடைய துறைகள்ல சின்ன சின்ன இடர்பாடுகள் இருக்கக்கூடிய சூழல்களும் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கின்றது. ஒரு சிலருக்கு பிரச்சனை காரணமாக சொந்த ஊரிலிருந்து வேறொரு இடம் செல்ல கூடிய எண்ணங்கள், முயற்சிகள் இதெல்லாம் இன்றைய தினத்தில் அதிகமா இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கின்றது. பூஜை, பிரார்த்தனை இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஈடுபட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு அவங்களுடைய வேலைகள்ல ஏதேனும் இடையூறுகள் இருக்கக்கூடிய சூழல்களும் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கின்றது. விஷ ஜந்துகள், ரசாயனம் சார்ந்த விஷயங்கள் இதிலெல்லாம் ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது மிகவும் முக்கியமானதாக இன்றைய தினம் இருக்கின்றது. எதிரிகள் வழியில சின்ன சின்ன இடையூறுகள் இருக்கக்கூடிய சூழல்கள் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கின்றது. உடல்நிலை சார்ந்த விஷயங்கள்ல கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைய தினம் இருக்கின்றது. எதிர்பாராத வகைகள்ல வீணான செலவினங்கள் அதிகரிக்கக்கூடிய சூழல்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. இன்சூரன்ஸ் சம்பந்தமான விஷயங்கள் குறித்த ஈடுபாடுகள் ஒரு சிலருக்கு அதிகமாக இருக்கும். உயில் சார்ந்த பேச்சுவார்த்தைகள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் மிகுதியாக இருக்கின்றது. மேற்கல்வி சம்பந்தமான விஷயங்கள்ல தகுதிகள் ரீதியில ஈடுபட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஏதேனும் சிறு சிறு பின்னடைவுகள் இருக்கக்கூடிய சூழல்கள் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கின்றது. மன ரீதியிலான உளைச்சல்கள் அதிகமாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் யோசித்து செயல்பட வேண்டியது மிகவும் முக்கியம். மன குழப்பங்கள் இன்றைய தினத்துல மிகுதியாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது. மனம் விரும்பிய நபர்கள் வழியில ஏதேனும் பிரச்சனைகளோ கருத்து மோதல்கள் இருக்கக்கூடிய சூழல்களோ இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கின்றது. சமய சடங்குகள் செய்யக்கூடிய இடங்கள்ல ஏதேனும் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய சூழல்களும் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கின்றது. இழந்த விஷயங்கள்ல மீட்டு எடுக்கணும் அப்படிங்கிற முயற்சிகள் ஒரு சிலருக்கு அதிகமா இருக்கும். என்னென்ன பொருட்களா இருக்கலாம், இல்ல பணமா இருக்கலாம், பதவியா இருக்கலாம், நல்ல பெயரா இருக்கலாம். இந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தை இழந்து அதனால நீங்க கஷ்டப்படுறீங்க, நீங்க நல்லாவே பண்ணியிருந்தாலும் அதையெல்லாம் இழந்திருக்கிறீங்க அப்படின்லாம் நீங்க நினைக்கிறீங்கன்னா நீங்க வந்து நல்ல பெயர் எடுக்கணும் அப்படின்னா சொர்ண பைரவநாத சுவாமி அப்படிங்கிற கோவில்ல போய் இறைவனை வழிபாடு செய்யும் பொழுது இழந்த பொருட்களை எல்லாம் மீட்டெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. நல்ல பெயர் ஒரு சிலருக்கு கெட்டு போயிருக்கும், பெயர் வந்து அவமானப்பட்டிருப்பாங்க, அசிங்கப்பட்டிருப்பாங்க. அவங்கெல்லாம் இந்த கோவில்ல போய் வழிபாடுகள் செய்யலாம். பதவி ரீதியில நல்லா அவங்க இருந்திருந்தாலும் தேவையில்லாத பழிகள் விழுந்து அவங்களுக்கு ஏதாவது
பதவி பிரச்சனைகள் வந்திருக்கும். அவங்களும் இந்த மாதிரி வழிபாடு முறைகளை பின்பற்றலாம். கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு பயணங்கள்ல இடையூறுகள் இருக்கலாம். ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான விஷயங்களை தவிர்க்க வேண்டியது அவசியம். மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்சூரன்ஸ் சார்ந்த விஷயங்கள் குறித்த முயற்சிகள் அதிகமாக இருக்கும். உங்களுடைய ராசியான நிறம் வெண்பட்டு நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் விநாயக பெருமான் வழிபாடு. கடக ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சந்திர பகவான் ராசியிலிருந்து ருணரோக சத்துருஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். வேலை சார்ந்த எண்ணங்கள் இன்றைய தினத்தில் அதிகமா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. தனியார் துறையோ அரசு துறை சார்ந்த பணிகள் இந்த மாதிரியான விஷயங்கள்ல அதிகமான ஈடுபாடுகள், வேலை ரீதியிலான விஷயங்கள்ல ஆர்வங்கள் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கின்றது. உங்களுடைய திறமைகள் எல்லாம் வேலையிடங்கள்ல வெளிப்படுவதற்கான வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கின்றது. உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய டேலண்ட் எல்லாம் வெளியாகக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. வழக்குகள் சார்ந்த விஷயங்கள்ல தைரியமாக முடிவெடுக்கும் திறன்கள் இன்றைய தினத்துல அதிகமாக இருக்கும். ஒரு சிலருக்கு வழக்கு சார்ந்த விஷயங்கள்ல வெற்றிகள் கிடைக்கக்கூடிய சூழல்களும் அதிகமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. எதிரிகள் வழியில பிரச்சனைகள் இருந்தாலும் அதையெல்லாம் சமாளிக்கக்கூடிய திறன்களும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். செலவினங்கள் கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய சூழல்கள் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கின்றது. இளைய சகோதரர், மாமன்னார் இல்லைன்னா வேலை ஆட்கள் இவங்க வழியில சின்ன சின்ன கருத்து மோதல் பிரச்சனைகள் இருக்கலாம். இல்லைன்னா இவங்களால செலவினங்கள் அதிகரிக்கக்கூடிய சூழல்களும் இன்றைய தினத்தில் மிகுதியானதாக இருக்கின்றது. நோய் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு மருத்துவ பரிசோதனைகளை மேற்கொள்ளும் எண்ணங்கள் இன்றைய தினத்தில் அதிகமா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. தாய் மாமா இருக்கிறார்னா ஒரு சில வீடுகள்ல அவருக்காக தொழில் தொடங்கக்கூடிய விஷயங்கள் குறித்த முயற்சிகள் இன்றைய தினத்தில் அதிகமா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. ஆவணங்கள், பத்திரங்கள், காசோலை சம்பந்தமான விஷயங்கள் இதையெல்லாம் கவனத்துடன் வச்சுக்க வேண்டியது அவசியமானதாக இன்றைய தினம் இருக்கின்றது. வயிறு சார்ந்த பிரச்சனை ஒரு சிலருக்கு வருவதற்கு வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கின்றது. தேவைக்கு ஏற்ப கடன் வாங்கக்கூடிய சூழல்கள் ஒரு சிலருக்கு வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. பத்திரங்கள் மூலமா கடன் வாங்கக்கூடிய எண்ணங்கள் ஒரு சிலருக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. எழுத்து சார்ந்த பணிகளை மேற்கொள்ளும் எண்ணங்கள், முயற்சிகள் இதெல்லாம் ஒரு சிலருக்கு இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கும். இராணுவம் சார்ந்த பணிகளுக்கான முயற்சிகள்ல ஈடுபாடுகள் இருக்கக்கூடிய சூழல்களும் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கின்றது. ஸ்கின் சம்பந்தமான பிரச்சனைகள் ஒரு சிலருக்கு வருவதற்கு வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கின்றது. வேலை ரீதியிலான விஷயங்கள்ல இடமாற்றங்கள் சார்ந்த ஒரு சில பேச்சுவார்த்தைகள் இருக்கலாம். அதன் சார்ந்த உத்தரவுகள் வருவதற்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கின்றது. பணிகளில் சேருவதற்கான விஷயங்கள் குறித்த உத்தரவுகளும் ஒரு சிலருக்கு வருவதற்கு வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் அதிகமாக உள்ளது. பயண ரீதியிலான செலவினங்கள் அதிகரிக்கக்கூடிய சூழல்களும் இன்றைக்கு மிகுதியானதாக இருக்கின்றது. தீராத நோய் பிரச்சனைகள் இருக்கு. அடிக்கடி மருத்துவ செலவுகள் அதிகமாயிட்டே இருக்கு. அந்த நோய் முழுசா தீர மாட்டேங்குது, அப்பப்ப வந்துட்டே இருக்கு. இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்கக்கூடிய நபர்களுக்கு சமயபுரத்துல அமர்ந்திருக்கின்ற மாரியம்மனை வழிபடும் பொழுது தீராத நோய் பிரச்சனைகள் எல்லாம் தீருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு வேலை ரீதியிலான முயற்சிகள் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இன்றைய தினம் இருக்கின்றது. வேலை சார்ந்த விஷயங்கள்ல நல்ல பேச்சுவார்த்தைகளை எதிர்பார்க்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு சின்ன சின்ன கருத்து மோதல் பிரச்சனைகள் வரலாம். அந்த விஷயத்துல கொஞ்சம் கவனநிலைகள் அவசியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. ஆயில்யம் நட்சத்திரக்காரங்களுக்கு உறவினர்களுடைய வருகை சார்ந்த விஷயங்கள் இருக்கலாம். இல்லைன்னா ஏதாவது வருமானம் சார்ந்த விஷயங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் வெண்மை நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் ராஜ கணபதி வழிபாடு.
சிம்ம ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சூரிய பகவான் ராசியிலேயே ஆட்சி பெற்றவராக இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைக்கு ராசியிலிருந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். பிள்ளைகளுக்கான தொழில் ரீதியிலான முயற்சிகள் இன்றைய தினத்துல அதிகமா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகுதியாக இருக்கின்றது. தாத்தா இருக்கிறார்னா அவருடைய உடல்நிலை சார்ந்த விஷயங்கள்ல கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைய தினம் இருக்கின்றது. குழந்தைகளுக்கான சேமிப்பு சார்ந்த விஷயங்கள் குறித்த எண்ணங்கள் இன்றைய தினத்துல அதிகமா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள்ல நீங்க ஏதாவது செலவுகள் செய்யறதுக்கான வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கின்றது. பூர்வீக சொத்து சார்ந்த பேச்சுவார்த்தைகள் இன்றைய தினத்துல இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது. உறவு முறைகள் வழியில மன விரக்திகள் இருக்கக்கூடிய சூழல்கள் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கின்றது. மன ரீதியில பார்க்கும் பொழுது கொஞ்சம் குழப்ப நிலைகள் இருக்கலாம். அதனால கொஞ்சம் நிதானத்துடன் எந்த ஒரு விஷயத்திலையும் யோசிச்சு செயல்பட வேண்டியது மிகவும் முக்கியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. பள்ளி மாணவர்களாக இருக்கிறீங்கன்னா படிப்புல அதிக ஈடுபாடுகள் இருக்கக்கூடிய சூழல்கள் இன்றைக்கு மிகுதியானதாக இருக்கின்றது. ஆன்மீக ரீதியிலான விஷயங்கள்ல மன ஈடுபாடுகள் இன்றைய தினத்துல அதிகமா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது. குலதெய்வ வழிபாடு, விநாயக பெருமான் வழிபாடு, இந்த மாதிரியான வழிபாடு முறைகளை எடுத்து செய்யும் பொழுது பலவித நன்மைகளை பெறக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. ஆன்மீக ரீதியிலான சொற்பொழிவு சார்ந்த விஷயங்கள், இல்லைன்னா கதா காலட்சேபம் சார்ந்த விஷயங்கள், இல்லைன்னா ஆன்மீக ரீதியிலான மந்திரங்களை அறியக்கூடிய முயற்சிகள், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ஒரு சிலருக்கு இன்றைய தினத்தில் ஈடுபாடுகள் அதிகமா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது. கர்ப்பிணி பெண்களாக இருக்கிறீங்கன்னா உடல்நிலையில கொஞ்சம் அசதிகள் இருக்கக்கூடிய சூழல்கள் இன்றைக்கு மிகுதியாக இருக்கின்றது. குழந்தை பேரு சார்ந்த விஷயங்கள் வீடுகள்ல நடக்கக்கூடிய சூழல்கள் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கின்றது. மந்திர உபதேசம் புரியக்கூடிய எண்ணங்கள், முயற்சிகள் இதெல்லாம் ஒரு சிலருக்கு அதிகமாக இருக்கும். மனம் விரும்பிய நபர்களுடனான சந்திப்புகள் இருக்கக்கூடிய சூழல்கள் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கின்றது. தந்தை வழி உறவுகள், மாமன்மார் வழி உறவுகள், இவங்களுடனான சந்திப்புகள் இருக்கக்கூடிய சூழல்களும் இன்றைக்கு மிகுதியானதாக இருக்கின்றது. திடீர் பணவரவு சார்ந்த விஷயங்கள் ஒரு சிலருக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகுதியாக இருக்கின்றது. கலைத்துறை ரீதியிலான வேலைகள்ல முயற்சிகள் எடுக்கக்கூடிய எண்ணங்கள் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கும். உயர்கல்வி சம்பந்தமான தகுதிகள் ரீதியில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. சொந்த ஊரில் தொழில் தொடங்கும் முயற்சிகள், வியாபார ரீதியிலான முயற்சிகள் இதெல்லாம் ஒரு சிலருக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கின்றது. மன ரீதியிலான விஷயங்கள்ல வலிமை இருக்கணும். மனதளவுல நான் அடிக்கடி உடைஞ்சு போயிடுறேன், மனதளவுல அதிகமா விரக்திகள் இருக்கு, ஏதாவது ஒண்ணு நினைச்சு கவலைப்படுறேன், இல்லாத ஒரு விஷயத்த நினைச்சு கவலைப்படுறேன், இந்த மாதிரி மன ரீதியில இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் நீங்கி நான் மனதளவுல ரொம்ப தைரியசாலியா இருக்கணும்னு விரும்பக்கூடிய நபர்கள் வழிவலம் அப்படிங்கிற ஊர்ல இருக்கின்ற ஸ்ரீ மனத்துணை நாதர் அப்படிங்கிற இறைவனை போய் வழிபடும் பொழுது மன ரீதியில நல்ல வலிமை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு மன ரீதியில சின்ன சின்ன பய உணர்வுகள் இருக்கலாம், தடுமாற்றங்கள் இருக்கலாம். எந்த ஒரு விஷயத்திலையும் நிதானமாக செயல்பட வேண்டியது அவசியமானதாக இருக்கின்றது. பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகள் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கும். உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு நல்ல பயணங்கள் போகக்கூடிய சூழல்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் ஆரஞ்சு நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் சங்குபாணி விநாயகர் வழிபாடு. கன்னி ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய புத பகவான் ராசியிலிருந்து விரயஸ்தானத்தில் அமர்வு பெற்று இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைக்கு ராசியிலிருந்து சுகஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். புதிதாக வீடு கட்டக்கூடிய முயற்சிகள் குறித்த எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். வாகனங்கள் வாங்கக்கூடிய முயற்சிகள் ஒரு சிலருக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது. இந்த மாதிரி அசையாத சொத்துகள், வாகன ரீதியிலான விஷயங்கள் குறித்த எண்ண ஓட்டங்கள் இன்றைய தினத்தில்
அதிகமா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகுதியாக இருக்கின்றது. அம்மாவிற்கு எந்த ஒரு விஷயத்திலையும் அதிக ஆதரவுகள் தரக்கூடிய நபராக இன்றைய தினத்தில் இருப்பீங்க. அம்மாவிற்கும் உங்களுக்கும் இடையே இணக்கங்கள் அதிகரிக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. அண்டை அயலார்கள் வழியில நல்ல நட்புகள் இருக்கக்கூடிய சூழல்களும் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கின்றது. பண்ணை சம்பந்தமான வேலை ரீதியில புதிதாக ஈடுபாடுகள் எடுக்கக்கூடிய சூழல்கள் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கின்றது. உற்பத்தி துறை சார்ந்த பணிகள் ரீதியிலான முயற்சிகள் ஒரு சிலருக்கு அதிகமா இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கின்றது. உறவு முறைகளுடனான நட்புகள் நீடிக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த பேச்சுவார்த்தைகள் அதிகமா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. வீட்டில் சந்தோஷம் நிரம்பி இருக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. திருத்தல தரிசனங்கள் சார்ந்த விஷயங்கள் குறித்த எண்ண ஓட்டங்கள் அதிகமா இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இன்றைய தினத்துல மிகுதியாக இருக்கின்றது. அம்மாவிற்கு மன ரீதியில சின்ன சின்ன வருத்த நிலைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது. நல்ல அதிர்ஷ்டம் தரக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. தியானம் செய்யக்கூடிய நபர்களுக்கு பலவித நன்மைகள் கிடைக்கக்கூடிய சூழல்கள் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கின்றது. எந்த ஒரு விஷயத்திலையும் பெரியவங்க கிட்ட ஆலோசனை கேட்டு நடக்கணும் அப்படிங்கிற எண்ண ஓட்டங்கள் இன்றைய தினத்துல உங்களுக்கு அதிகமா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. ஆடை ஆபரண சேர்க்கைகள் இதெல்லாம் மிகுந்த தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. அரசியல் ரீதியிலான விஷயங்கள் குறித்த முயற்சிகள் ஒரு சிலருக்கு அதிகமா இருக்கக்கூடிய சூழல்கள் இன்றைக்கு மிகுதியாக இருக்கின்றது. சுவாச உறுப்பு சார்ந்த பிரச்சனைகள் ஒரு சிலருக்கு இருக்கலாம். அதன் சார்ந்த விஷயங்கள்ல ஏதேனும் மருத்துவ தீர்வுகள் எடுக்கக்கூடிய சிந்தனைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது. வீடு மனை சார்ந்த பிரச்சனைகள் ஒரு சிலருக்கு அடிக்கடி இருந்துட்டே இருக்கும். நல்ல வீடே அமையாது. சொந்தமா வீடு எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணும்போது நிறைய தடங்கள் இருந்து அந்த வேலைகள் பாதியில நிற்கும். இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஒரு சிலருக்கு இருக்கலாம். ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு செவ்வாய் பகவான் பலமில்லாத நிலையில ஜாதகத்துல இருந்திருப்பார். அப்படி இருக்கும் பொழுது அவங்களுக்கு சரியான வீடோ மனையோ இதெல்லாம் அமைய முடியாத சூழல்கள் அதிகமா இருக்கு. இந்த மாதிரி செவ்வாய் பகவானினுடைய பிரச்சனைகளை குறைக்கணும் அப்படின்னு முயற்சி செய்றீங்கன்னா செவ்வாய்க்கிழமை தோறும் நீங்க முருகப்பெருமானை போய் வழிபடும் பொழுது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நீங்கும். நல்ல வீடு கிடைக்கும். நல்ல மனைகள் வாங்கக்கூடிய விஷயங்கள் நடக்கும். இந்த மாதிரி சொத்துகள் வாங்கக்கூடிய விஷயங்கள்ல தடைகள் நீங்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு பயணங்கள் சார்ந்த விஷயங்கள்ல ஈடுபாடுகள் இன்றைய தினத்துல அதிகமா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. ஹஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலையும் கொஞ்சம் நிதான நிலைகள் அவசியமானதாக இன்றைய தினம் இருக்கின்றது. மனதளவுல சின்ன சின்ன விரக்தி நிலைகள் இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கின்றது. சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு வீடு சார்ந்த முயற்சிகள், வாகனங்கள் சம்பந்தமான முயற்சிகள், மேற்கல்வி ரீதியிலான விஷயங்கள் குறித்த எண்ணங்கள், இந்த மாதிரியான முயற்சிகள் இன்றைய தினத்துல அதிகமா இருக்கும். நீங்க எந்த ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சாலும் இன்றைய தினத்துல சக்சஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் பச்சை நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் கற்பக விநாயகர் வழிபாடு. துலாம் ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சுக்கிர பகவான் ராசியிலிருந்து விரயஸ்தானத்தில் அமர்வு பெற்று இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைக்கு ராசியிலிருந்து தைரிய வீரிய விஜயஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். பல புதிதான விஷயங்கள் குறித்த எண்ண ஓட்டங்கள் அதிகமாக இன்றைய தினம் இருக்கும். புதிதான முயற்சிகளில் ஈடுபடும் போது சிறு சிறு செலவினங்கள் இருக்கக்கூடிய சூழல்கள் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கின்றது. எதிரிகளை வெற்றி கொள்ளும் திறன்கள் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கின்றது. இளைய சகோதரருக்கு ஆதரவு தரக்கூடிய சூழல்கள் மிகுதியாக இருக்கின்றது. ஒரு சிலருக்கு மாமனாருக்கு ஆதரவு தர வேண்டிய சூழல்கள் இருக்கும். இவங்களுக்கெல்லாம் ஏதாவது தேவைகள் அப்படின்னு வரும் பொழுது நீங்க உதவி செய்ய வேண்டிய சூழல்கள் இன்றைக்கு மிகுதியானதாக இருக்கின்றது. வேலையாட்கள் வழியில சிறு சிறு செலவினங்கள் இருக்கக்கூடிய சூழல்களும் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கின்றது. உடல் அளவிலான சக்தியை மேம்படுத்துறதுக்கான வழிகளை நாம மேற்கொள்ள வேண்டியதும்
அவசியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. ரகசியமான செயல்கள் மூலமா செய்திகளை பெறுவதற்கான வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கின்றது. உடலுறுப்பு சார்ந்த விஷயங்கள்ல ஒரு சிலருக்கு கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது. மருத்துவ பரிசோதனை வழியில செலவினங்கள் இருக்கக்கூடிய சூழல்களும் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கின்றது. மறைத்து வைத்த ஆவணங்களை கவனமா வச்சுக்க வேண்டியதும் மிகவும் முக்கியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. கொடுத்த பணத்திற்கான பத்திரங்களை பெறுவதற்கான எண்ணங்கள் இன்றைய தினத்துல அதிகமா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது. சேமிப்பு சார்ந்த பத்திரங்களை கவனமுடன் வச்சுக்க வேண்டியது மிகவும் முக்கியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. முக்கியமான பொருட்களை ரொம்ப கவனமா வச்சுக்கணும். யாருக்கும் முக்கியமான பொருட்களை கொடுக்குறீங்கன்னா அந்த மாதிரியான விஷயங்களை இன்றைய தினத்தில் தவிர்த்து விட வேண்டியது அவசியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. வெளியே ஊருக்கு போறப்ப வேற எங்கேயாவது போறீங்க அப்படின்னா உடைமைகளை எல்லாம் கவனத்துடன் வச்சுக்க வேண்டியதும் மிகவும் முக்கியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. இளைய சகோதரருக்கு தொழில் சார்ந்த முயற்சிகள்ல அதிக ஈடுபாடுகள் இன்றைய தினத்துல இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது. எண்ணிய விஷயங்கள்ல வெற்றி பெறணும் அப்படிங்கிற முயற்சிகள் ஒரு சிலருக்கு அதிகமா இருக்கும். நான் எந்த ஒரு வேலைகள் எடுத்தாலும் அதுல நான் நல்ல முன்னேற்றம் இருக்கணும், எனக்கு அந்த வேலை சப்போர்ட் பண்ணணும், நான் அதுல சக்சஸ் ஆகணும், இந்த மாதிரியான விஷயங்களை ஒரு சிலர் அதிகமா எதிர்பார்ப்பாங்க. இந்த மாதிரி முயற்சிகள் எடுக்க முன்னாடி நாம இறைவனுக்கு வழிபாடுகள் செய்யணும். நாம இறைவா, நான் அந்த மாதிரி ஒரு வேலை ஆரம்பிக்க போறேன், இந்த வேலை எனக்கு நல்லா கை கொடுக்கணும், இந்த வேலை நல்லபடியா போகணும், இதுல மேலும் மேலும் முன்னேற்றங்கள் இருக்கணும், இந்த மாதிரி நாம வழிபாடுகளை செய்யணும். அதற்கு திண்ணியம் அப்படிங்கிற ஊர்ல இருக்கின்ற ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமியை போய் வழிபடும் பொழுது இந்த எண்ணிய விஷயங்கள்ல வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. முன்கூட்டியே நாம வழிபாடுகளை செஞ்சுட்டு அந்த வேலைகளை தொடங்கும் போது நல்ல ரிசல்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு நீங்க மேற்கொள்ளும் விஷயங்கள் உங்களுக்கு வெற்றியை தருவதாக இன்றைய தினம் இருக்கின்றது. அதனால நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளை இன்றைய தினத்தில் தாராளமாக எடுத்து செய்யலாம். சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு நீங்க உங்களுடைய இளைய சகோதரருக்கோ இல்லைன்னா மாமனாருக்கோ உங்களுடைய வேலையாட்களுக்கோ இவங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்றதுக்கு வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கின்றது. விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினம் சேமமான தினமாக இருக்கின்றது. மருத்துவ ரீதியிலான பரிசோதனைகள் மூலமா எதிர்பார்த்த நன்மைகள் நடக்கக்கூடிய சூழல்கள் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் வெண்பட்டு நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் ராஜகணபதி வழிபாடு. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் ராசியிலிருந்து ஆயுள் ஸ்தானத்தில் அமர்வு பெற்று இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைக்கு ராசியிலிருந்து தனஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். உங்களுக்கான வரவுகள் நிறைந்த தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. எதிர்பார்த்த பண வரவுகள் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கும். இறை ரீதியிலான பேச்சுவார்த்தைகள் அதிகமா இருக்கும். உங்களுடைய பேச்சுவார்த்தைகள்னால உங்களுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய சூழல்களும் இன்றைக்கு மிகுதியானதாக இருக்கின்றது. குடும்ப நபர்களுக்கு ஏதாவது சின்ன சின்ன மன விரக்திகள் இருக்கக்கூடிய சூழல்கள் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கின்றது. கையிருப்பு பணத்தினுடைய அளவு அதிகரிக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. பள்ளி மாணவர்களாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு படிப்பின் மூலம் புகழ் பெறக்கூடிய சூழல்கள் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கின்றது. ஒரு சிலருக்கு பிற்கால சேமிப்பு சார்ந்த விஷயங்கள் குறித்த ஈடுபாடுகள் இன்றைய தினத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகுதியாக இருக்கின்றது. கண் சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்த நபர்களுக்கு நல்ல மருத்துவங்கள் கிடைக்கக்கூடிய சூழல்கள் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கின்றது. கலைகள் சம்பந்தமான விஷயங்கள் குறித்த ஆர்வங்கள் இன்றைய தினத்தில் மிகுதியானதாக இருக்கும். விரும்பிய உணவு உண்ணக்கூடிய சூழல்கள் இன்றைய தினத்தில் அதிகமா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது. முக பொலிவு அதிகரிக்கக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் இருக்கின்றது. இழந்த பொருட்களை எல்லாம் மீண்டும் பெறுவதற்கான முயற்சிகள் ஒரு சிலருக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. குடும்ப உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு சிலருக்கு தொழில் தொடங்கக்கூடிய விஷயங்கள் குறித்த ஈடுபாடுகள் இன்றைய தினத்தில் அதிகமா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது. விரும்பிய ஆடைகள், ஆபரணங்கள் இதெல்லாம் வாங்கக்கூடிய முயற்சிகள் இன்றைய தினத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது.
தானமாகவோ அன்பளிப்பாகவோ உங்களுக்கு பொருட்கள் கிடைக்கக்கூடிய சூழல்கள் இன்றைக்கு மிகுதியானதாக இருக்கின்றது. ஒரு சிலருடைய வீடுகள்ல மூத்த சகோதரர் வழியில உங்களுடைய குடும்பத்திற்கு ஆதரவுகள் கிடைக்கலாம், இல்லைன்னா உங்களுக்காக பண வருமானங்கள் அவங்க கிட்ட இருந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்றைய தினத்துல மிகுதியானதாக இருக்கின்றது. உங்களுடைய பணிகள் வாயிலான விஷயங்கள்ல இருந்தும் வரவுகள் இருக்கக்கூடிய சூழல்கள் இன்றைய தினத்தில் மிகுதியானதாக இருக்கின்றது. பிள்ளைங்க கல்வி கலைகள்ல தேர்ச்சி பெறணும், நல்ல முன்னேற்றம் வேணும், படிப்புல பின்தங்கி இருக்கிறாங்க, அவங்க இன்னும் நல்லா டேலண்டட் பசங்களா வரணும், இப்படி எல்லாம் விரும்பக்கூடிய நபர்களுக்கு ஹயக்ரீவருடைய வழிபாடு முறைகளை மேற்கொள்ளுங்க. படிப்புல அவங்க சிறந்து விளங்குறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இந்த மாதிரி படிப்பு சார்ந்த பிரச்சனைகள், ஏதாவது கலை சார்ந்த விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றங்கள் வேணும், இப்படியான நபர்களா இருக்கிறீங்கன்னா நீங்க ஹயக்ரீவர் வழிபாடுகளை தாராளமாக எடுத்து செய்யலாம். விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு சேமமான தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. எந்த ஒரு பிரச்சனை ரீதியிலையும் தீர்வுகள் காணக்கூடிய எண்ணங்கள் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கும். தீர்வுகள் சார்ந்த விஷயங்களை எடுத்து செய்யும் போது நல்ல முறையில தீர்வுகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலையும் கொஞ்சம் கவனநிலைகள் அவசியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு வரவுகள் நிறைந்த தினமாக இருக்கின்றது. உறவு முறைகள்ல இருந்து வரவுகள் இருக்கலாம், இல்லைன்னா நீங்க எதிர்பார்த்த நபர்கள்ல இருந்து வரவுகள் இருக்கலாம், எதிர்பார்த்த ஆதரவுகள் கிடைக்கலாம், வேறு ஏதேனும் விஷயங்கள்ல நன்மைகள் நடக்கலாம். இந்த மாதிரி நன்மைகள் நிறைந்த தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் சிவப்பு நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் மணக்குள விநாயகர் வழிபாடு. தனுசு ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய குரு பகவான் ருணரோக சத்துருஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கின்றார். சந்திர பகவான் இன்றைக்கு ராசியிலேயே அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். ஆன்மீக ரீதியிலான விஷயங்கள் குறித்த ஈடுபாடுகள் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது. எந்த ஒரு விஷயத்திலையும் சுயமுயற்சி செய்யக்கூடிய நபராக இன்றைய தினத்துல நீங்க இருப்பீங்க. புதிதான தொழில் சம்பந்தமான விஷயங்கள் குறித்த எண்ண ஓட்டங்கள் அதிகமாக இருக்கும். ஒரு சிலருக்கு வியாபாரங்கள் குறித்த எண்ண ஓட்டங்கள் இன்றைய தினத்துல அதிகமா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது. குல தொழில் சார்ந்த விஷயங்கள், தந்தையினுடைய தொழில், இந்த மாதிரியான விஷயங்களை எடுத்து செய்யக்கூடிய எண்ணங்களும் ஒரு சிலருக்கு அதிகமா வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. மனதளவிலான மகிழ்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. ஒரு சிலருக்கு முக்கியமான விஷயங்கள்ல மாமியார் வழியிலிருந்து ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய சூழல்களும் இன்றைய தினம் மிகுதியானதாக உள்ளது. உடல் நலன் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனநிலைகள் அவசியமானதாக இன்றைய தினம் இருக்கின்றது. உழைப்பின் மூலம் முன்னேறக்கூடிய நபராக இன்றைய தினத்துல அதிகமா இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கின்றது. செல்வாக்கு மிகுந்த நபராக இன்றைய தினத்துல இருப்பீங்க. பணியிடங்கள்ல உங்களுக்காக முன்னுரிமை அளிக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்கான தனி பொறுப்புகள் இருக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. பகைவர்களை எல்லாம் வெல்லும் எண்ணங்கள் இன்றைய தினத்துல அதிகமாக இருக்கும். தொழில் இல்லைனா பணிகள்ல உங்களுடைய திறமைகளுடைய வெளிப்பாடுகள் அபரிமிதமா இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் மிகுதியானதாக இருக்கின்றது. நன்னடத்தையும் நல்ல குணநலன்களும் உடைய நபராக இன்றைய தினத்தில் இருப்பீங்க. பதவி புகழ் இதெல்லாம் பெறக்கூடிய நபராக இன்றைய தினத்தில் இருப்பீங்க. வேலை இடங்கள்ல உங்களுக்கு நல்ல பாராட்டுகள், வெகுமதிகள், நல்ல முன்னேற்றங்கள் இதெல்லாம் இருக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. நிர்வாகத்திறன் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே சிறந்த ஒரு நபராக இன்றைய தினத்துல வேலை செய்யறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. பயண ரீதியிலான விஷயங்கள் குறித்த ஏற்பாடுகள் ஒரு சிலருக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. புதிதாக ஆழ்நிலையில வாழக்கூடிய எண்ணங்கள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் மிகுதியானதாக இருக்கின்றது. எந்தவித தோஷங்களும் நீங்கி, சர்வ தோஷமும் நீங்கி, என்னோட வாழ்க்கையில நல்ல முன்னேற்றம் வேணும், நான் ஏதாவது ஒரு விரக்தி நிலையில இருக்கேன், எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனையிலேயே இருக்கேன், இந்த மாதிரி நபர்களுக்கு தன்னுடைய வாழ்க்கையில சுய முன்னேற்றம் வேணும் அப்படின்னு முயற்சிகள் எடுக்கக்கூடிய நபர்களா இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு செந்தலை அப்படிங்கிற ஊர்ல இருக்கின்ற
ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் அப்படிங்கிற அம்மனை போய் வழிபடும் பொழுது உங்களுக்கான பிரச்சனைகள், தோஷங்கள் இதெல்லாம் விலகி வாழ்க்கையில நல்ல முன்னேற்றங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகுதியானதாக உள்ளது. மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு மன ரீதியில சின்ன சின்ன பய உணர்வுகள், பதற்ற உணர்வுகள் இதெல்லாம் அதிகமாக இருக்கலாம். புதிதான முயற்சிகள்ல ஈடுபடும் போது கொஞ்சம் நிதான நிலைகள் அவசியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. பூராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகள் இன்றைய தினத்துல அதிகமா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. உங்களுடைய தேவை ரீதியிலான விஷயங்கள்ல ஈடுபாடுகள் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கும். உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு பயணங்கள் சார்ந்த விஷயங்கள் குறித்த ஏற்பாடுகள் ஒரு சிலருடைய வீடுகள்ல நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் மிகுதியானதாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் மஞ்சள் நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் உச்சிஷ்ட கணபதி வழிபாடு. மகர ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சனி பகவான் ராசியிலிருந்து தனஸ்தானத்தில் அமர்வு பெற்று இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைக்கு ராசியிலிருந்து விரயஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். உங்களுக்கான சிறு சிறு செலவினங்கள் அதிகரிக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. தந்தை வழியில ஒரு சிலருக்கு சின்ன சின்ன செலவினங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது. பூர்வீக சொத்து சார்ந்த விஷயங்கள், தந்தை வழி சொத்து சார்ந்த விஷயங்கள், வெளிநாட்டு சொத்துகள் இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் விற்பனை ரீதியிலான முயற்சிகள்ல ஒரு சிலருக்கு ஈடுபாடுகள் அதிகமாக இன்றைய தினம் இருக்கும். வியாபாரம் செய்யக்கூடிய நபர்களா இருக்கிறவங்களுக்கு விற்பனை நல்ல முறையில் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இன்றைய தினம் இருக்கின்றது. வெளிநாடு சார்ந்த பயணங்கள் ரீதியில ஒரு சிலருக்கு முயற்சி இருக்கலாம். வெளிநாட்டுல போய் தொழில் தொடங்கக்கூடிய எண்ணங்கள் இருக்கலாம். வெளிநாடு ரீதியிலான வேலை தேடும் முயற்சிகளாக இருக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்களுக்காக ஒரு சிலருக்கு வெளிநாடு ரீதியிலான ஈடுபாடுகள் இன்றைய தினத்துல மிகுதியா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. ஆன்மீக ரீதியிலான வேலைகள்ல சின்ன சின்ன செலவினங்கள் இருக்கக்கூடிய சூழல்கள் இன்றைய தினம் அதிகமாக இருக்கின்றது. தொழில் இல்லைன்னா வியாபார முறைகள்ல முதலீடு போடக்கூடிய எண்ணங்கள் ஒரு சிலருக்கு வருவதற்கு வாய்ப்புகள் இன்றைய தினம் மிகுதியாக இருக்கின்றது. விரும்பிய தான தர்மம் செய்யக்கூடிய எண்ணங்கள் அதிகமா இருக்கும். தானம் செய்யக்கூடிய விஷயங்கள்ல ஈடுபாடுகள் காட்டக்கூடிய சூழல்கள் மிகுதியானதாக இன்றைய தினம் இருக்கின்றது. அன்னதானம் சம்பந்தமான விஷயங்கள் குறித்த எண்ணங்கள் ஒரு சிலருக்கு அதிகமாக இருக்கும். இரக்க சிந்தனை இருக்கும். யாருக்கும் உதவணும் அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு இரக்க சிந்தனை இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் மிகுதியானதாக இருக்கின்றது. ஒரு சிலருக்கு தந்தை வழி உறவுகளுக்கு உதவ வேண்டிய சூழல்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது. மனைவியின் சகோதரருக்கு உதவக்கூடிய சூழல்கள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் மிகுதியானதாக இருக்கின்றது. ஆன்மீக ரீதியிலான பயணங்கள், தீர்த்த யாத்திரை சம்பந்தமான விஷயங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஒரு சிலருக்கு ஈடுபாடுகள் இன்றைய தினத்துல அதிகமா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. கடன்கள் ஏதாவது இருந்தா அந்த கடன்களை எல்லாம் அடைக்கக்கூடிய விஷயங்கள் குறித்த முயற்சிகள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கின்றது. நல்ல நிம்மதியான உறக்கங்கள் இருக்கக்கூடிய சூழல்கள் இன்றைய தினத்தில் மிகுதியாக இருக்கின்றது. தந்தைக்கு மனதளவுல சின்ன சின்ன விரக்திகள் இருக்க கூடிய சூழல்கள் இன்றைய தினம் அதிகமாக இருக்கின்றது. தியாக மனப்பான்மையுடன் நடந்து கொள்ளக்கூடிய ஒரு நபராக இன்றைய தினத்துல எல்லாருக்கும் தெரியறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. வீட்டில இருந்து ஏதாவது பிரச்சனை காரணமாகவோ இல்லைன்னா வேறு ஏதாவது முக்கியமான விஷயத்துல இருந்தோ வீட்டில இருந்து பிரிந்து சென்ற நபர்கள்லாம் இருக்கிறாங்க. அவங்க திரும்பவும் எங்களோடு ஒன்று சேரணும் அப்படிங்கிற முயற்சிகள்லாம் சிலர் எடுத்து செஞ்சுட்டு இருப்பீங்க. அவங்களுக்கு திருவலஞ்சுழி அப்படிங்கிற ஊர்ல இருக்கின்ற வலஞ்சுழிநாதர் அப்படிங்கிற இறைவனை போய் வழிபடும் பொழுது பிரிந்து சென்ற நபர்கள் திரும்பவும் நம்மளோடு சேருவதற்கு வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது. உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு பயணங்கள் சார்ந்த விஷயங்கள்ல ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும். திருவோணம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான முயற்சிகள்ல கொஞ்சம் நிதான நிலைகள் அவசியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு நீங்க மேற்கொள்ளும் விஷயங்கள் உங்களுக்கு வெற்றியை தருவதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் கருநீல நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் பிள்ளையார்பட்டியில இருக்கின்ற விநாயக பெருமான் வழிபாடு.
கும்ப ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சனி பகவான் ராசியில் அமர்வு பெற்று இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைக்கு ராசியிலிருந்து லாபஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். திடீர் அதிர்ஷ்டங்கள்னால ஒரு சிலருக்கு லாபங்கள் கிடைக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. பிரச்சனைகள் ஏதாவது இருந்திருக்கலாம், உடல்நல பிரச்சனைகள், கடன் பிரச்சனைகள், எதிரிகள் வழியில பிரச்சனைகள், இந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் அவங்களுக்கு ஏதேனும் ஆதரவுகளோ தீர்வுகள் கிடைக்கக்கூடிய சூழல்களோ இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கின்றது. எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கக்கூடிய சூழல்கள் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கின்றது. மூத்த சகோதரருக்கு தொழில் தொடங்கும் எண்ணங்கள் இன்றைய தினத்துல அதிகமா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது. இழந்த செல்வங்களை எல்லாம் திரும்ப பெறுவதற்கான முயற்சிகள் குறித்த ஈடுபாடுகள் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கும். அதாவது பொருள் சார்ந்த விஷயங்களா இருக்கலாம், பணம் சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம், நற்பெயர்களாக இருக்கலாம். இந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தை இழந்திருந்தாலும் அதையெல்லாம் திரும்ப பெறுவதற்கான முயற்சிகள் இன்றைய தினத்தில் அதிகமா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. உடல்நிலை சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல மருத்துவ தீர்வுகள் கிடைக்கக்கூடிய சூழல்கள் இன்றைக்கு மிகுதியானதாக இருக்கின்றது. கலைகள் ரீதியிலான விஷயங்கள்ல அதிக ஈடுபாடுகள் காட்டக்கூடிய நபராக இன்றைய தினத்தில் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது. மனநிலையில இருந்த குழப்பங்கள், மனநிலையில இருந்த உளைச்சல் சம்பந்தமான பிரச்சனைகள் இதெல்லாம் நீங்கி மனதளவுல தெளிவுகள் பிறக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. எதிரிகள் வழியில வந்த பிரச்சனைகள் எல்லாம் ஓரளவு குறையறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. வீண் செலவுகள் செஞ்சிட்டு இருந்த நபர்களுக்கெல்லாம் செலவினங்கள் குறையறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கின்றது. ஒப்பந்த ரீதியிலான விஷயங்கள்ல ஈடுபட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதுல ஏதாவது தடைகள் இருந்தா திரும்பவும் அதன் சார்ந்த முயற்சிகள்ல ஈடுபாடுகள் இன்றைய தினத்துல இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை எடுக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. செல்வம் மேலும் மேலும் சேரணும், சமுதாய ரீதியில நல்ல மதிப்பு இருக்கணும், நல்ல அந்தஸ்துகள் கிடைக்கணும் இப்படின்னு எல்லாம் முயற்சிகள் செய்யக்கூடிய நபர்களா இருக்கிறீங்கன்னா நீங்க ஒப்புளியப்பன் வழிபாடு முறைகளை மேற்கொள்ளுங்க. உங்களுக்கு சீக்கிரமாகவே செல்வங்கள் பெருகி அதே மாதிரி நல்ல பெயர்கள் வாங்கக்கூடிய சூழல்கள் அதிகமாக இன்றைய தினம் இருக்கின்றது. அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு நீங்க மேற்கொள்ளும் முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை தருவதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்யறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது. சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு நீங்க அடுத்தவர்களுக்காக அதிக நேரம் செலுத்தக்கூடிய நபர்களாக இன்றைய தினம் இருப்பீங்க. அவங்களுக்காக செலவு செய்யக்கூடிய சூழல்கள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது. பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு சேமமான தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகள் இன்றைய தினத்துல அதிகமா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் கருநீல நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் விநாயக பெருமான் வழிபாடு. மீன ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய குரு பகவான் ராசியிலிருந்து தைரிய வீரிய விஜயஸ்தானத்தில் அமர்வு பெற்று இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைக்கு ராசியிலிருந்து தொழில் ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். உங்களுடைய தொழில் ரீதியிலான விஷயம் குறித்த எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். வியாபாரம் சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகள் ஒரு சிலருக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கின்றது. உங்களுடைய வேலைகள்ல மனைவி வழியிலிருந்தோ நண்பர்கள் வழியில இருந்தோ ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய சூழல்களும் இன்றைய தினத்தில் மிகுதியானதாக இருக்கின்றது. புதிதான தொழில் முயற்சிகள்ல இன்றைய தினம் அதிக ஈடுபாடுகள் காட்டக்கூடிய சூழல்களும் மிகுதியானதாக இருக்கின்றது. சுய தொழில் செய்யக்கூடிய நபர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு அத பார்ட்னர்ஷிப் பிசினஸ் சார்ந்த முயற்சிகளா எடுத்து செல்லக்கூடிய ஒரு எண்ண ஓட்டங்கள் அதிகமாக இன்றைய தினத்துல இருக்கும். பார்ட்னருடன் இணையக்கூடிய முயற்சிகள் குறித்த எண்ணங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. டெய்லரிங் சம்பந்தமான வேலைகள், நூல் வேலை சம்பந்தமான விஷயங்கள், இறை சார்ந்த பொருட்கள் ரீதியிலான விற்பனை ரீதியிலான முயற்சிகள், கோவில் சம்பந்தமான வேலைகள், நெசவு சம்பந்தமான விஷயங்கள் குறித்த வேலைகள், மூலிகை மருத்துவம் சார்ந்த விஷயங்கள் குறித்த
வேலைகள் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அதிக ஈடுபாடுகள் இருக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. ஒரு சிலருக்கு அபராதம் செலுத்தக்கூடிய விஷயங்கள் இருக்கலாம். அரசு வழியில அபராதம் செலுத்தக்கூடிய முயற்சிகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் கவனத்துடன் இருக்க வேண்டியது மிகவும் முக்கியமானதாக இருக்கின்றது. தொழில் இல்லைனா வியாபாரம் சார்ந்த விஷயங்களாக வெளிநாடு ரீதியிலான முயற்சிகளை எடுத்து செல்லக்கூடிய எண்ண ஓட்டங்கள் இன்றைய தினத்துல அதிகமா இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது. புனித பயணம் சார்ந்த விஷயங்கள் குறித்த ஈடுபாடுகள் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கும். இந்த மாதிரியான விஷயங்களுக்கு போகக்கூடிய முயற்சிகள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் மிகுதியானதாக இன்றைய தினம் இருக்கின்றது. அரசு வழியில ஆதரவுகள் பெருகக்கூடிய சூழல்கள் இன்றைய தினம் அதிகமாக இருக்கின்றது. மனைவிக்கு வியாபாரம் சார்ந்த விஷயங்கள் குறித்த எண்ண ஓட்டங்கள் இன்றைய தினம் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகுதியானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. தொழில் வளம் மேலும் மேலும் சிறக்கணும். நான் ஒரு புதிதா ஒரு தொழில் ஆரம்பிக்கிறேன், இல்லை ஏற்கனவே தொழில் சார்ந்த விஷயங்கள்ல தான் நான் இருக்கேன், இப்படிங்கிற நபர்களுக்கெல்லாம் தொழில்ல நல்ல முன்னேற்றங்கள் வேணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறீங்கன்னா நீங்க கௌரி நல்ல நேரம் அப்படிங்கிற நேரம் ஒரு நாளைக்கு 2 தடவை வரும். காலை மாலை இந்த மாதிரி 2 நேரங்கள்ல வரும். அந்த நேரங்கள்ல விநாயக பெருமானனுடைய சன்னதிக்கு போய் அதுல போய் நெய் தீபம் போட்டு வழிபட்டுட்டு வாங்க. 48 நாட்கள் தொடர்ச்சியா வழிபட்டுட்டு வாங்க. தொழில் ரீதியிலான விஷயங்கள்ல தடைகள், எதிரிகள் வழியில அந்த வேலைகள்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இதெல்லாமே நீங்கி வேலையில நல்ல முன்னேற்றம் காணுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு தொழில் ரீதியிலான பேச்சுவார்த்தைகள் இன்றைய தினத்துல அதிகமா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. தொழில் சார்ந்த விஷயங்கள் குறித்த முயற்சிகள் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு தொழில் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைய தினம் இருக்கின்றது. ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களுக்கான வரவுகள் இருக்கக்கூடிய சூழல்கள் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கின்றது. ஏதேனும் நல்ல விஷயங்கள் குறித்து வரவுகள் இருக்கக்கூடிய ஒரு சூழல்கள் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் மஞ்சள் நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் வன்னி விநாயக பெருமான் வழிபாடு. நம்ம சேனல்ல சொல்லுகின்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.